நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்த்து உங்க தலைவரை ஜெயிக்க வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன். அததான் மேடம் நீங்க என்ன மாதிரியான கேள்வி என்ன கேக்குறீங்க? அதான் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க? மேடம் நீங்க என்ன கேள்வியா கேளுங்க மேடம். அவர் என்ன செய்ய போறாரு என்ன செய்யறாருன்றத பொறுத்து பாருங்க. முன்கூட்டியே கேள்வியா கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. விஜய் ஜோசப் எனும் நான் பதவியேற்க போறாரு. ஏற்ற உடனே அவர் முதல் பெண் உரிமைக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்க போறாரு. அது முதல்ல அறிவிச்சிட்டாரு. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பெண் உரிமை இந்த 5 வருஷம் இல்ல அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கும் நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரு. அரசியல் அனுபவம் எங்களுக்கு கிடையாது, நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு கரூர் மேட்டரே அனுபவம் கிடையாது, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அரசியல் அவர் இப்ப கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு சரியான முறையில பண்ணுவாரு. தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை இவர் தான். தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான். விஜய் செய்யலின்னா நாங்க கேள்வி கேட்போம். இவர் செய்வாருன்னாங்க, மாற்றம் வேணும்னாங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஏமா மாற்றி மாற்றி வரணுமா? ஒரே அளவு வந்தா வேலைக்கு ஆகும். அது எப்பவுமே நான் சூரியனை போடுவேன், இல்லாட்டி விஜய்க்கு போட்டுருக்கேன். செய்வார் நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணுவான்னு நம்பிக்கிட்டமா ஆட்சி மாத்திக்கிறோம். பண்ணனா நல்லா இருக்கும். எல்லாம் அடுத்து அவருக்கு சொல்ல முடியாதுடா. எல்லாருக்கும் நடக்காது. நல்லா ஆட்சி வருன்றதுக்காக தான் போட்டுருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. ஏதாவது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது பொய்யாயிட்டாருனாக்கா அடுத்த எலெக்ஷனுக்கு வர முடியாது. இல்ல அவர் மாற்றம் வரும், நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கு. எங்க இருந்த ஆட்சியை விட அவர் நல்லது செய்வாரு. அவரும் நல்லா செஞ்சாரு. இருந்தாலும் ஒருத்தரே வரக்கூடாது, ஒரு மாறி வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அதனால விஜய் ஆமா, அதான் விஜய் போட்டோம். மாற்றம் பார்க்கலாம். இப்ப அம்மா இருந்தாங்க, ஏதோ தெரிஞ்சு கொஞ்சம் மாறி மாறி வந்தாங்க. இப்போ ஒரே ஆளே பண்ணதுனால விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களாம் ஓட்டு போட்டோம். ஆட்சி மாறினா நல்லா இருக்குன்னா போட்டுக்கிறோம். வரட்டன்னு பண்ணுவான்னு நம்பிக்கிட்டமா ஆட்சி மாத்திக்கிறோம். கண்டிப்பா பண்ணனா நல்லா இருக்கும். எல்லாம் அடுத்து அவருக்கு சொல்ல முடியாதுடா. எல்லாருக்கும் நடக்காது. எங்க பசங்க தான் பண்ணுது. எல்லாமே விஜய் தான் போடணும், விஜய் தான் போடணும்னு போட்டாங்க. வேற ஒண்ணு. ஏன்னா ஆட்சி மாறட்டும், விஜய் வரட்டும், நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட போட்டுக்கிறோம். இல்லப்பா, அவங்க சொல்றாங்க வேணாமா, அதெல்லாம் தப்புமா, பழைய ஆள் தான் வரட்டுமானா. இல்லப்பா, விஜய் ஆட்சி மாறணும்ன்றாங்க. சரி ரைட்டு, அவசரமே நம்மள போட்டோம். உங்க குழந்தைங்க 18 வயசுக்கு மேல உள்ள 25 வயசு பாப்பாக்கு எல்லாருமே விஜய்க்கு தாடா போடுகிறோம். டோட்டலா விஜய் தான். யாரும் நாங்களாம் மாத்தல. நல்லா ஆட்சி வருன்றதுக்காக தான் போட்டுருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. அவர் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு. அப்புறம் 2500 ரூபா லேடிஸுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதாவது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பொய்யாயிட்டாருனாக்கா அடுத்த எலெக்ஷனுக்கு வர முடியாது. இல்ல அவர் அடுத்தோட வர முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் அது அப்ப 5 பேர் வேஸ்ட் ஆகும். செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. நீங்க என்ன பதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்க சொல்லுங்க. எங்க தலைவர் சார்பா என்ன பேசணும்? மக்களோட மனநிலை எலெக்ஷன்ல தெரிஞ்சிச்சுல்ல. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட அதாங்க ஜெயிச்சுட்டாருங்க. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல தலைவர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு. இதுலயே தெரியலையா? நாங்க ஜெயிச்சதை பத்தி பேசலங்க. நீங்க மீடியால இது பாருங்க, கேள்வி கேட்கறவங்க நியாயமா கேளுங்க. எங்க தலைவர் ஜெயிச்சாருங்க, ரைட்டா? வெற்றி கொண்டதுல நாங்க எல்லாருமே இருக்கோம். இனி அடுத்து நடக்க போறது எல்லாரும் பொறுத்து இருந்து பாருங்க. அவர் என்ன செய்ய போறாரு என்ன செய்யறாருன்றத பொறுத்து பாருங்க. முன்கூட்டியே கேள்வியா கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த மீடியா மட்டும்தான் என்ன பண்றீங்கன்னா எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க. கேள்வி உங்களுக்கு இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களால கேள்வி கேட்க முடியல. கேள்வியை நேரா கேளுங்க. ஆனா நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்த்து உங்க தலைவரை ஜெயிக்க வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன். அததான் மேடம் நீங்க என்ன மாதிரியான கேள்வி என்ன கேக்குறீங்க? அதான் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க? மேடம் நீங்க என்ன கேள்வியா கேளுங்க மேடம். உங்களுக்கு கேள்வியா கேட்க தெரியல. You are not a journalist. இத பாத்தீங்கன்னா You are not a journalist. இப்போ எங்க தளபதி விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா பதவியா இருக்க போறாரு. சரியா? உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. சரி இப்படி இப்ப பாத்தீங்கன்னா எங்க தளபதி விஜய் இப்ப முதலமைச்சரா பதவி இருக்க போறாரு. ஓகேங்களா? இன்னும் ஒரு வாரத்துல விஜய் ஜோசப் எனும் நான் பதவி இருக்க போறாரு. ஏற்ற உடனே அவர் முதல் பெண் உரிமைக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்க போறாரு. அது முதல்ல அறிவிச்சிட்டாரு. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பெண் உரிமை, 2வது போதைப் பொருள். ஓகேங்களா? இது 2 தான் இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப சீரழிஞ்சு கிடைக்குது. இதை எங்க தளபதி கண்டிப்பா எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல முதலமைச்சரா இந்த 5 வருஷம் இல்ல அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கும் நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தம்பி செவிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னாக்கா எனக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசுல எனக்கு என்ன சலுகை செய்யணும்னு தோணுதோ அதுங்க செய்யட்டும். எனக்கு யாரும் இல்லை. என் பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதனால
இப்போ 2 பேரனுங்க இருக்கானுங்க, 2 பேரன், அதுக்கு 2 பேரன், இதுக்கு 2 பேரன் இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால எங்க விஜய் தம்பி செவிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டீங்க பாட்டி? விதிக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க. ஆமா. இப்போ விஜய் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. ஆமா. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் வரட்டும், நல்லது செய்யட்டும். எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏம்மா மாற்றி மாற்றி வரணுமா? ஒரே ஆள் வந்தால் வேலைக்கு ஆகாது. என்ன விஜய் வர்றதுனால என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே சூரியன் போடுவேன், ஆ. இல்லாட்டி விஜய்க்கு போட்டுருக்கேன். என்ன படத்தில் நல்லா நடிச்சு நல்லா மின்னுக்கு வரும். நல்லா இதில் முதலமைச்சர் ஒரு வரணும்னு இது பண்ணி போட்டோம். ரொம்ப நன்றி இருக்கு. இப்போ அவங்க தான் முன்னிலையில இருக்காங்க. உங்களுக்கு இப்போ எப்படி ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது. என்னென்ன எப்படி அவர் தகுந்த மாதிரி செய்வார். 200 யூனிட் ஃப்ரீயாக வர்றது மாதிரி 200 யூனிட் ஃப்ரீயாக போடணும்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்தவொடனே செய்வார், நம்பிக்கையோடு இருக்கும். வாக்குறுதிலாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? செய்வார் நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவர் நான் படம் நிறைய பார்த்துருக்கேன். அவர் சொன்னதை முடிக்காமல் செய்ய முடியாது என்ன படத்துலையும். இந்த முறை நாங்கள் போட்டது விஜய்க்கு தான் போட்டோம். இன்னைக்கு அவங்க தான் முன்னிலையில இருக்காங்க. ஆமாம், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் டிவியில் பார்த்துட்டு வந்தோம்மா. எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஆள் சம்பாதிச்சு தூண்டக்கூடாது, வேற ஆள் வந்து சம்பாதிச்சு தூண்டோம். வாழையாடி அவங்களே வரணுமா? சம்பாதிக்க தான் வர்றாரா? சம்பாதிக்கலாமா, அவங்களே வரணுமா? வேற ஆள் மாற்றி வரலாம். அது மாற்றம் வரணும்னு விஜய் சூஸ் பண்ணீங்களா இல்ல வரணுமா, நம்ம நாடு நல்லா வரணும்ல. நாங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் வந்து விஜயோட ஃபேன் தான். ஃபேனுக்காக ஓட்டு போடல. அவரோட கொள்கை வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்றது எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவங்க வந்து தமிழ் தேசியம், திராவிடம் இது மட்டும்தான் கொள்கை. மதச்சார்பற்ற சமூக நீதின்றது கொள்கை இல்லை, அது வெறும் கோட்பாடு தான், ஒரு சொல்லு அப்படின்னு இவங்க வேற மாதிரியே ஒரு விவாதத்தை எழுப்பியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. மதச்சார்பற்ற சமூக நீதின்றது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே சரிக்கு சமமாக எல்லாரும் போகணுன்றது தான் அவரோட கருத்து. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சரியாக கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்க வந்து சும்மா பேருக்கு அல்லா கோயிலுக்கு போனாரு, பேருக்கு சர்ச்சுக்கு போனாரு, பேருக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போனாருன்னு இவங்க போறாங்க. அப்போ மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போலீங்கன்னா அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? இது என்ன கதையா இருக்குது? எலெக்ஷன் டைம்ல தான் மதசார்பற்ற சமூக நீதி வருமா? அப்படிலாம் இல்லைங்க. அவர் நேத்தி வரைக்கும் என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லல. நீங்க எது சொன்னீங்க? மீடியா வந்து நேத்தி வரைக்கும் என்ன சொன்னிச்சு? விஜய் வந்து 10 தொகுதி வரமாட்டாரு, 234 தொகுதியிலையும் விஜய் வந்து தோக்குறாரு அப்படின்னு மொத்த சோசியல் மீடியாவும் எல்லாரும் பரபரப்பா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? விஜய் 100 தொகுதியை தாண்டி இப்போ வரைக்கும் லீடிங்ல நிக்கிறாரா? சொல்லுங்க, என்ன அது? எலெக்ஷன் டைம்ல தான் மதசார்பற்றதெல்லாம் வருமா? ஏங்க சரி, இடையில வேற என்னங்க பண்ணணும் அவரு? ஏதாவது வேலை செய்யணும். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க நினைக்கிறது தாங்க தப்பு. மதச்சார்பற்ற சமூக நீதிக்கு தவறான ஒரு விஷயம் அவர் எதனா பண்ணியிருக்காரா? சொல்லுங்க, இல்ல, இத்தனை என்ன பண்ணியிருக்காரு? மதசார்பற்ற சமூக இது என்ன பண்ணல நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்க அவர் இப்படி எல்லா கோயிலுக்கு போறது. ஏங்க அவர் வந்து புதுசுங்க. அரசியல் வந்து அனுபவம் எங்களுக்கு கிடையாது, நாங்க ஒத்துக்கிறோம். எங்களுக்கு கரூர் மேட்டரே வந்து அனுபவம் கிடையாது, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அரசியல் வந்து அவர் இப்ப கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு சரியான முறையில பண்ணுவாரு. விஜயகாந்த் அவர்கள் 2006 விஜயகாந்த் எனக்கு பிடிக்கும், நான் குறை சொல்லல. ஆனா ஒரு தொகுதி வந்து எடுத்தாரு. இவர் இன்னைக்கு 100 தொகுதியை காட்டி இப்ப 112 வரையும் லீடிங்ல இருக்கு. தொங்கு சட்டமன்றம் அமையுமா இல்ல தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பாங்களா? அதை அடுத்து எப்படியா இருந்தாலும் எம்எல்ஏ வாங்கிடுவாங்க. அதை அடுத்து இருந்தாலும் இவர் ஒரு ஹிஸ்டரியை படிச்சிருக்காரு. இது ஏன் இவங்க வந்து கருத்து கணிப்புல வந்து சொல்லல? அப்ப எல்லாமே கருத்து திணிப்பு தான், கருத்து கணிப்பு கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாமே கருத்து திணிப்பு தான். அது வந்து நீங்களே வந்து ஒத்துக்கணும், ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. ஏங்க இவர்கிட்ட எல்லாம் இல்ல, ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் பண்ணுவாரு. 200 யூனிட் கரண்ட் தரேன்னு சொல்லியிருக்காப்புல. அதே போல வந்து இந்த பட்டா வந்து நிறைய பேருக்கு இல்லை. இப்போ எங்களுக்கே வந்து மானியம் தான் இருக்கு, அதை வந்து பட்டாவா மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா ஒரு 5 வருஷம் நீங்க வரி கட்டிட்டு வரீங்கன்னா அதை வந்து பட்டாவா மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காருங்க. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இங்க வந்து இவர் தமிழ் தேசியம் கொண்டு வந்திருக்காரு, திராவிடத்தையும் ஒன்று சேர்த்திருக்காரு, ரெண்டுத்தையும் ஒன்னா இணைச்சிருக்காரு. அப்படிலாம் ஒண்ணுலாம் கிடையாது. தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை இவர் தான். தமிழ்நாட்டோட கடைசி நம்பிக்கை இவர் மட்டும்தான். முதல் மாநாட்டுல அவர் தான் சொன்னாரு, திராவிடமும் தமிழ் தேசம் எனதிரு கண்கள். ஆமா, அதுல என்னங்க தப்பு? அதுல என்ன தப்பு? கொண்டு வரல, சேர்க்கலன்னு சொல்றீங்க. நீங்க தான் அதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்க. அதுல தப்புலாம் இல்ல, அவர் கொண்டு வந்ததுல எந்த தப்பும் கிடையாது. வாக்குறுதிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் காலங்கள்ல கொடுக்கறதுதான். ஆமா, அந்த நம்பிக்கையை அவங்க 100% நிறைவேற்றுவாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்போ விஜய் மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அவர் செய்யலைன்னா நீங்க என்ன? நான் கேள்வி கேட்பேன். விஜய் வந்து செய்யலின்னா நாங்க வந்து கேள்வி கேட்போம். ஏங்க இவர் செய்வாரு தாங்க, மாற்றம் வேணும் தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை தவற விட்டுட்டாங்க மக்கள். உங்க ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நாங்க கேள்வி கேட்போம், கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பா கேட்போங்க.
ஏங்க இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, இவ்வளவு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதுல இருந்து அவர் வந்து ஒரே நிமிஷங்க, எல்லா தேர்தலையும் கொடுக்கறது ஒருவேளை மத்த நீங்க மாற்றம்னு கொண்டு வந்தவரும் மற்ற கட்சிகள் மாதிரி அதை நிறைவேற்றலனா நீங்க கேள்வி கேட்பீங்க. அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போட மாட்டோம். வெயிட் பண்ணுவோம். 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்குங்க. ஏங்க நான் வந்து விஜய் ரசிகர், தீவிர ரசிகர். ஆனா ரசிகருக்காக இல்ல, நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கு என்ன முன்னேற்றம். நம்ம நாடு வந்து இயற்கையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நிலத்தடி நீர் சென்னையில 500 அடிக்கு கீழே இருக்கு. இதெல்லாம் முழுக்க தாவேக்காவால மட்டும்தான் மாற்ற முடியும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சீமான் வந்தா எல்லாத்தையும் மாற்றிடுவாரு, இயற்கை சூழல்லாம் வேற மாதிரி ஆயிடும். அப்படிலாம் கிடையாது. அவரு நல்லவர் தான். ஆனா அவருக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கிடையாது. விஜய்க்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு. விஜயால எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஏங்க எல்லாருமே மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்கங்க. போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆமா பாப்போம். மத்த அரசியல்வாதிகள் மாதிரி இவரும் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை செய்யாம இருந்தா நீங்களே நாங்க கேள்வி கேட்போம், ஓட்டு போட மாட்டோம். காத்திருந்து பார்ப்போம். நீங்க வேணா பாருங்க, விஜய் வந்து ஏமாத்த மாட்டாரு. அவருக்கு வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பாரு. மக்களுக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் பண்ணுவாரு. மக்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்றாரு. அதுல வந்து நீங்க டவுட்டே பட தேவையில்லை. நான் டவுட் படல. ஆனா நான் எல்லாரும் டவுட் பட்டு தான் ஆக வேண்டிய ஒரு குடிமகளா இருக்கு. இல்ல 5 வருஷம் கழிச்சு ஜேர்னலிசத்துல இருக்க நீங்க 5 வருஷம் கழிச்சு வந்து இந்த ஏரியால உங்களை தேடி புடிச்சு இந்த ஆட்சியில இருந்த குறைகள் எல்லாம் சொல்லி நான் கேக்குறேன். கண்டிப்பா சொல்லுவாங்க. பார்த்து கேள்வி கேக்குறீங்களா இல்லையா நான் பாக்குறேன். தப்பு இருந்தா நாங்க கண்டிப்பா கேட்போம். நாங்க விஜய்க்கு தான் போட்டோங்களே விசிலுக்கு. இன்னைக்கு அவங்க தான் முன்னிலையில இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு கொஞ்சம் இங்க காவாலாம் நோண்டி இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு இது உட்காந்தாதான் எங்களுக்கு வியாபாரமே. இது காவா நோண்டி இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குங்களா. அதான் நம்புறோம். யார் வந்தாலும் ஆட்சி நல்லா தான் நடக்க போகுது. யார் வந்தா நல்லா தான். இல்ல இப்போ புதுசா வந்திருக்க ஒரு கட்சி இவ்வளவு பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஏதாவது மாற்றம் வருமா இல்ல வாய்ப்பு உண்டு. மாற்றம் வரும், எதிர்ப்பு வரும், ரெண்டுமே கலந்து தான் வரும். எது நிலையே இல்லைல்ல. யார் வந்தாலும், இப்போ தாவேக்கா வந்தாலும், ஏடிஎம்கே வந்தாலும், திமுக வந்தாலும் நிச்சயம் மாற்றம் உண்டு நடக்கும். இப்போ புதுசாக ஒருத்தர் பார்ப்போம். 5 வருஷம் இல்லாத இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்தாலும் ஏதாச்சும் மாற்றம் வருமா பார்ப்போம். பார்த்துக்கோம். யாருக்கு பாட்டி ஓட்டு போட்டீங்க? விஜய். யாருக்கு? விஜய். இப்போ விஜய் தான் முன்னிலையில இருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன்.